அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் அண்ட் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றேன். நீங்கள் ஜோமிக்ஸ் அண்ட் பைபிள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக ஞாயிறு மறையுரைகளையும் மற்றும் பல விவிலிய பாடங்களையும் கேட்டு மகிழலாம். வரக்கூடிய நாட்களில் இன்னும் புதிய புதிய திட்டங்களோடு நாங்கள் இறைவார்த்தை தொடர்புடைய பல காரியங்களில் உங்களுக்கு தெளிவு ஏற்படுத்த விரும்புகிறோம். ஆகவே இந்த சேனலை குறித்து உங்கள் நண்பர்களுக்கும் பிறருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். பாருங்கள், நாம் இப்பொழுது ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறுக்குரிய ஞாயிறு வாசகங்களை கலந்துரையாடி அதில் நாம் தெளிவு பெறுவோம். இன்றைய ஞாயிறுக்குரிய முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டில் தானியேல் நூல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய உள்ள வசனங்கள் ஆகும். இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் 10ஆம் அதிகாரம் 11 முதல் 14 முடிய உள்ள வசனங்களும் மீண்டும் 18ஆம் வசனமும் ஆகும். நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 24 முதல் 32 முடிய உள்ள வசனங்கள் ஆகும். நாம் முதலாவதாக நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். மார்க் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 24 முதல் 32 முடிய உள்ள வசனங்கள். அந்நாட்களில் வரப்போகும் கொடும் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பீர்கள். பின்பு அவர் வானதுதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் 1 கோடியிலிருந்து விண்ணுலகில் 1 கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடைக்காலம் நெருங்கி வந்து விட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்து விட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேளையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி வாரங்களில் நாம் இருக்கிறோம். இது 33வது வாரம். இனி ஒரே ஒரு வாரம் இருக்கிறது. அந்த வாரத்தில் கிறிஸ்து அனைத்துலகின் அரசர் என்கின்ற பெருவிழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். இறையியல் காரணங்களுக்காக திருவழிபாட்டு ஆண்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு தயாரிப்பை தொடங்கி பிறகு பிறப்பை கொண்டாடி இயேசுனுடைய பொது வாழ்க்கைக்குள் நுழைந்து பிறகு இயேசுவனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகியவற்றை நமக்கு எடுத்து சொல்லி இப்பொழுது ஆண்டவருடைய 2ஆம் வருகை, உலகத்தின் தீர்ப்பு ஆகியவற்றில் அது ஓராண்டில் நம்மை பயணிக்க அழைக்கிறது. வாசகங்கள் இதன் அடிப்படையில் இறையியல் காரணங்களுக்காக ஒவ்வொரு ஞாயிறும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு முடிவுறுகிற, திருவழிபாட்டு ஆண்டு முடிவுறுகிற இந்த வேளையிலே உலக முடிவு பற்றியும் இறைவனின் 2ஆம் வருகை பற்றியும் வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. இன்றைய நற்செய்தி வாசகமும் இன்றைய முதல் வாசகமும் மிகவும் பொருந்தி செல்லுகின்றன. நான் சிறுபிள்ளையாய் இருக்கிற பொழுது என்னுடைய தாய் எனக்கு ஒரு பாடல் கற்று தந்தார்கள். அந்த பாடல் இப்படி போகிறது. மத்தேயு சுவிசேஷம் 24 மார்க்கு 13 லூக்கா சுவிசேஷம் 21 பார்க்க முடிவு தெரியும். உலகத்தின் முடிவை பற்றி மத்தேயு நற்செய்தி 24
மார்க்கு 13, லூக்கா 21 ஆகிய அதிகாரங்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதே இந்த பாடல். இது ஒரு பழைய பாடல். உலக முடிவை பற்றி எல்லாருக்கும் ஏராளமான கேள்விகள், எதிர்பார்ப்புகள், ஐயப்பாடுகள் நிறைய இருக்கின்றன. அது இன்றைய விஞ்ஞானத்திலும் இருக்கிறது, சமயங்களின் தத்துவ கோட்பாடுகளிலும் இருக்கிறது, யூத சமயத்திலும் இருக்கிறது, நம்முடைய கிறிஸ்தவ சமயத்திலும் அது பற்றிய பல போதனைகள் இருக்கின்றன. இந்த உலகம் முடிவு பற்றி எப்படி இருக்கும் என்கிற கேள்வி நிறைய எழும்புகிறது. முதலில் இன்றைய விஞ்ஞானத்தை எடுத்துக்கொள்வோம். இன்றைய விஞ்ஞானிகள், மிகவும் குறிப்பாக ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் போன்ற மிகச்சிறந்த உலக விஞ்ஞானி அல்லது மிகச்சிறந்த விஞ்ஞான அமைப்பான நாசா என்ன சொல்லுகிறது? கிபி 2600ஆம் ஆண்டு இந்த உலகம் அழிந்துவிடும். ஏனென்றால் அதற்குள்ளாக இந்த பூமி வெப்பமாகிவிடும். இந்த பூமி உஷ்ணத்தினால் இங்கே உயிர் வாழ்க்கை வாழ இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டு இங்கு உயிரினங்கள் அழிய ஆரம்பித்து விடும். பனிப்பாறைகள் உருகி போகும், பூமி எங்கனும் தண்ணீர் ஆகும், உயிரினங்கள் இந்த வெப்பத்தில் வாழ முடியாது, அழிந்து போகும். மிகவும் குறிப்பாக மனித இனம் அழிந்து போகும். அப்படி இந்த உலகத்திற்கு அழிவு வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஓசோன் படலத்தில் ஓட்டை ஏற்படாமல் காக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், கார்பன் டை ஆக்சைடு அதிகம் வெளியிடாமல், கரியமல வாயு அதிகம் வெளியிடாமல் நாம் இங்கே ஆக்சிஜன், நல்ல பிராணவாயுவினை நாம் இங்கே பூமியில் இருக்கிறவாறு பார்த்து கொள்ள வேண்டும். பூமியில் இயற்கை வளங்களை காக்க வேண்டும், மரங்களை அழிக்கக்கூடாது, இயற்கை சீற்றங்கள் ஏற்படாத வண்ணம் இந்த பூமியை நாம் அதிகம் தோண்டக்கூடாது, சுரண்டக்கூடாது, இந்த பூமியை நாம் அழித்து விடக்கூடாது. மிகவும் குறிப்பாக இங்கு அதிகமான மின்சாரம், அதிகமான இந்த வெப்பங்களை தயார் செய்கின்ற இந்த வாகனங்கள், அதிகமான சத்தங்கள், இரைச்சல்கள், இவையெல்லாம் இந்த பூமியை அழித்து கொண்டிருக்கின்றன. எத்தனையோ நுண்ணுயிர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய கண் முன்னால் எத்தனையோ மிருகங்கள், பறவைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் இங்கு இருக்கிற கதிரியக்கங்களை தாங்க முடியாமல், வெப்பத்தை தாங்க முடியாமல், இன்னும் பல்வேறு வகையான காரணிகளால் அழிந்து கொண்டிருக்கின்றன. இப்படி இந்த உலகம் இப்படிப்பட்ட காரணங்களினால், சுற்றுச்சூழல் கேட்டினால் ஒருவேளை அழிந்து போகும், மனித இனம் வாழ முடியாத இடமாக இந்த பூமி 2600களில் மாறி போகும் என்று ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் போன்ற விஞ்ஞானிகள், நாசா போன்ற விஞ்ஞான அமைப்புகள் நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. இது ஒரு புறத்தில் இருக்கட்டும். இன்னொரு புறத்தில் அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த பூமியை 3000 தடவைகள் அழிப்பதற்கு போதுமான அணுகுண்டுகளை இங்கே மனிதன் தயாரித்து வைத்திருக்கிறான். எத்தனையோ நாடுகளிலே போட்டி போட்டுக்கொண்டு அணுகுண்டுகள் தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு அணுகுண்டு வெடித்தாலே ஒரு பெரிய நகரம் பாழாகி போய்விடும். அதை சுற்றி 100-150 கிலோமீட்டர் தூரத்திற்கு எதுவும் வளராமல் அழிந்து போய்விடும். ஜப்பான் நாட்டிலே போடப்பட்ட குண்டு இன்றைக்கும் அந்த இடத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அது மக்களில், அவருடைய உடலில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் என்ன என்பதனை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பூமியை 3000 தடவைகள் அழிப்பதற்கு போதுமான அணுகுண்டுகள் இந்த பூமியில் இங்கே இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். இவ்வாறு விஞ்ஞானம், அறிஞர்கள் இங்கே நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற இந்த வேளையிலே மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும், மனிதர்கள் நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும், மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அழிக்கின்ற கருவிகளை குறைத்து அழித்து மனிதகுலம் வாழ்வதற்கு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்கிற கருத்தினை பொதுவான மானிடவியலாளர்கள் இங்கே நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த உலக முடிவு பற்றி, மனித வாழ்வின் முடிவு பற்றி அன்றைக்கு விவிலியம் எப்படி கருத்துக்களை சொல்லின என்பதனை நாம் பார்க்கலாம். அன்புமிக்கவர்களே, இந்த உலக முடிவு பற்றிய கருத்துக்களை அவர்கள் சொல்லுக வருகிற பொழுது அதனை ஒரு குறிப்பிட்ட இலக்கிய பாணியில் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஏனென்றால் அன்றைக்கு கொடுங்கோல் அரசர்கள், சர்வாதிகாரிகள் மக்களை மிரட்டி கொண்டிருந்தார்கள், மக்களை அழித்துக் கொண்டிருந்தார்கள், மனித உயிர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து கொண்டிருந்தார்கள். மனிதர்கள் வாழாத வண்ணம்
அடிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில் இவர்களாலேயே இந்த உலகம் அழிந்துவிடும், மனித இனம் அழிந்துவிடும், நல்லெண்ணங்கள் அழிந்துவிடும் என்கிற எண்ணங்கள் மேலோங்கிய காரணத்தினால் இந்த மனித வாழ்க்கையை அடிமைப்படுத்துகிற கொடுங்கோல் அரசுகள், அரசர்கள், கொடுங்கோல் வன்முறை தத்துவங்கள் இவற்றை எதிர்த்து பல கருத்துக்களை வெளியிட்டார்கள். அதுவே உலகத்தின் முடிவாகவும் இருக்கக்கூடும் என்கிற கண்ணோட்டத்திலே அவர்கள் பல்வேறு கருத்துக்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இவற்றை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் நேரடியாக இந்த கொடுங்கோல் அரசுகளை, அவர்களுடைய வன்முறை சட்டங்களை, அவர்களுடைய வன்முறை திட்டங்களை நேரடியாக எதிர்த்துவிட முடியாது. அவ்வாறு எவனாவது ஒருவன் சொல்லுவானே என்றால் அவனுக்கு உடனே தண்டனை கொடுக்கப்பட்டுவிடும். ஆகவே இதை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக ஒரு புதிய இலக்கிய பாணியை அவர்கள் கையாண்டார்கள். அது ஒரு மென்மையான ஒரு நடைமுறை, மென்மையான ஒரு இலக்கிய வெளிப்பாடு ஆகும். அந்த திருவெளிப்பாட்டு இலக்கிய பாணியில் இந்த நற்செய்தி, இந்த தானியேல் நூலானது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போகாலிப்சிஸ் என்று நாம் சொல்லுகின்ற கடைசி நூலாக்கிய திருவெளிப்பாடு நூலும் இந்த இலக்கிய பாணியில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வழக்கமாக நாம் பைபிளை வாசிக்கிற மற்ற எழுத்துக்களை, மற்ற உரையாடல்களை, கதைகளை, ஓமைகளை, நிகழ்ச்சிகளை வாசிக்கிற பாணியிலே இதை வாசித்து பொருள் நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இதனுடைய ஒட்டுமொத்த பாணியே வேறு. நான் இதை உங்களுக்கு புரிகிற விதத்திலே முதலில் சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். எப்படி என்றால், கிராமங்களுக்கு நீங்கள் போவீர்களே என்றால், இது கொஞ்சம் கொச்சையாக, கொஞ்சம் பச்சையாக இருக்கலாம், ஆனால் அதை புரிந்தால்தான் உங்களுக்கு இந்த இலக்கிய பாணி புரியும். கிராமங்களுக்கு நீங்கள் போவீர்களே என்றால், அங்கே கையில் ஒரு செம்பை எடுத்துக்கொண்டு அவர்கள் வயல்வெளிகளுக்கு போய் வருவார்கள். என்ன மாப்பிள்ளை, எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டா, கால் கழுவிட்டு வரம்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. காலை உத்து பார்த்து, என்ன மாப்பிள்ளை, செம்புல தண்ணியும் காணும், காலில் ஒரு சொல் தண்ணி படலையே, காலை எங்க கழுவுனீங்க அப்படின்னு நகரப்புறத்தான் கேட்டானே என்றால் அவனுக்கு அது புரியாது. கால் கழுவி வருகிறேன் என்று சொல்லுவது ஒரு சொல்லாடல், அது ஒரு வாக்கியம். அந்த வாக்கியம் காலை கழுவி வருவதை குறிப்பிடுவதில்லை, அது இன்னொரு செயலை அது குறிப்பிடுவது. அவர்கள் மலம் கழித்து விட்டு, அவர்கள் கழுவி விட்டு வருவதை அவ்வாறு பச்சையாக சொல்லிவிடாமல் கால் கழுவிட்டு வருகிறேன் என்று சொல்வார்கள். ஆகவே கால் கழுவி வருகிறேன் என்கிற ஒரு வார்த்தையை நாம் ஆங்கிலத்தில் லிட்ரலாக, நேரடியாக மொழிபெயர்த்தால் அந்த வாக்கியம் என்ன சொல்ல வந்தது என்பது அங்கே நமக்கு கிடைக்காது. அது காலை கழுவி வந்ததை தான் குறிப்பிடும். ஆனால் கால் கழுவி வந்தான் என்கிற அந்த வாக்கியம் வேறு ஒன்றை குறிப்பிடுகிறது அல்லவா? இவ்வாறு உள்ளொன்று வைத்து பேசுவதுதான் இந்த வெளிப்பாட்டு இலக்கிய பாணி. நமக்கு இங்கே மொழிபெயர்த்திருக்கிறவர்கள் பெரும்பாலும் நேரடியாக வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நாட்டு கால வரலாற்று, பொருளாதார, அரசியல் சூழலை நாம் புரிந்து கொண்டு இந்த வார்த்தைகள் எதை சுட்டுகின்றன, இந்த வாக்கியங்கள் எதை நமக்கு குடிக்கின்றன என்பதை புரிந்தால்தான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியே நமக்கு புரியும். இல்லை என்றால் நாம் மேலெழுந்த வாரியாக கால் கழுவி வந்தான் என்று புரிந்து கொள்வதைப் போலத்தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த ஒரு சிறிய, கொஞ்சம் பச்சையான உதாரணத்தோடு நாம் இன்றைய நற்செய்திக்கு உள்ளாக செல்லலாம். இன்றைய நற்செய்தியும் இன்றைய முதல் வாசகம் திருவெளிப்பாட்டு இலக்கிய பாணியில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் முதலில் நாம் எச்சரிக்கையாக உள்ளத்தில் கொள்ள வேண்டிய கருத்து, இதில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைக்கு வார்த்தை இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடாது. இது சுற்றுகிற பொருள் என்ன, இது குறித்து காட்டுகிற கருத்து என்ன என்பதனை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்படித்தான் இதனை நாம் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். பைபிளிலே சில இடங்களில் வார்த்தைக்கு வார்த்தை புரிந்து கொள்ளலாம், அது அப்படித்தான் இருக்கும். ஆனால் இந்த வெளிப்பாட்டு இலக்கிய வகை அவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடாது. இங்கே நடைபெறுகிற தவறு என்ன? நிறைய நற்செய்தி பணியாளர்கள், நிறைய மறையுரையாளர்கள் இந்த பகுதிகளை வார்த்தைக்கு வார்த்தை எடுத்துக்கொண்டு, இது இப்படித்தான், இது இந்த ஊரைத்தான், இது இந்த இவர்களைத்தான் சுட்டி சொல்லுகிறது என்று அவர்கள் விளக்கம் கொடுக்கிற பொழுதுதான் அங்கே தவறுகள் நிகழ்ந்து விடுகின்றன. அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த
பலன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காலக்கெடுவில் கிடைக்காது போகிற பொழுது அவர்கள் ஐயோ தங்களுடைய மறையுறை தோற்றுவிட்டதே, தங்களுடைய எதிர்பார்ப்பு தங்களுடைய கணிப்பு இல்லாது போய்விட்டதே என்று அவர்கள் வருத்தப்படுவதனை நாம் பார்க்கலாம். ஆகவே இங்கே நாம் மிகவும் கவனமாக இதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த வெளிப்பாட்டு இலக்கிய வகையிலே புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு கருத்து என்னவென்றால், பொதுவாக நிறைவேறாத பழைய ஏற்பாட்டு இறைவாக்குகள் எப்பொழுது நிறைவேறும் என்கிற கேள்வி எழுகிறது. இவர்கள் பபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுது திரும்ப போகிறார்கள். ஆகவே இந்த காலகட்டத்தில் இது நிறைவேறுமா? மெசியா வருவாரா? புதிய உலகத்தை படைத்து தருவாரா? நம்மை சூழ்ந்துள்ள துன்பங்களுக்கு விடுதலை கிடைக்குமா? இந்த கொடுங்கோலர்களுடைய ஆட்சி அழியுமா? நல்லாட்சி மலருமா? புதிய வானம் புதிய பூமி உருவாகுமா? அந்த புதிய வானம் புதிய பூமியிலே சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி தழைக்குமா? இவையெல்லாம் எப்பொழுது நிகழும் என்கிற கேள்விகள் எழுகின்றன. ஆகவே மெசியாவினுடைய ஆளுகை பிறக்கும் பொழுது, மெசியா வருகிற பொழுது இந்த இறைவாக்குகள் நிறைவேறும் என்று இவை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆகவே வரலாற்றில் இருந்த ஆசிரியர்கள், வரலாற்றில் இருந்த அரசர்கள், வரலாற்றில் நடந்த நிகழ்வுகள், இவைகளை அவர்கள் உருவகமாக்கி, இவர்களை அடையாளமாக்கி அவர்கள் சொல்ல வருகிற செய்தியினை இதில் நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்படித்தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த மார்க் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 24 முதல் 32 முடிய உள்ள வசனங்களை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் மாற்றம் ஏற்படும், கோள்களில் மாற்றம் ஏற்படும், அண்டத்தில் ஆகாயத்தில் மாற்றம் ஏற்படும், கிரகங்களில் விண்மீன்களில் மாற்றம் ஏற்படும், மேகங்களில் வானங்களில் மாற்றம் ஏற்படும் என்று அவர்கள் சொல்ல வருவது ஒட்டுமொத்தமாக ஒரு புதிய வானம் விடியும், இந்த உலகம் இப்பொழுது இருப்பது போல் இருக்காது, அது ஒரு முடிவுக்கு வரும் என்கிற ஒரு பொருளில் அவர்கள் இதை சொல்லுகிறார்கள். இந்த மார்க்கு நற்செய்தியை பொறுத்த மாத்திரத்தில் அறிஞர்கள் சொல்லுவது என்ன? எருசலேம் பேராலயம் அழிக்கப்படுவதற்கு முன்னதாக இது எழுத்து வடிவம் பெற்றிருக்க வேண்டும். ஆகவே எருசலேம் பேராலயம் அழிக்கப்பட்டதன் கொடுமை இதிலே இங்கே பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் அந்த சூழல் ஏதோ நிகழப்போகிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் அங்கே இஸ்ரேல் தீவிரவாதிகள் ரோமை பேரரசுக்கு எதிராக பெருங்கலகத்தை அவர்கள் விதைத்துக் கொண்டிருந்தார்கள். ரோமை பேரரசு அவர்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் தன்னுடைய இராணுவ பலத்தை அது காட்டிக் கொண்டிருந்தது. ஆகவே பல இடங்களில் பல்வேறு வகையான சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஆகவே இந்த பின்னணியில் இந்த நற்செய்தியானது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நற்செய்தி நமக்கு சொல்ல வருகிற செய்தி 2 என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார், ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவர் வந்தே தீருவார், அவருடைய வருகை நடைபெறாமல் போகாது, ஆண்டவர் வரப்போகிறார். ஆகவே இப்படிப்பட்ட அடையாளங்களை பார்க்கிற பொழுது, இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கிற பொழுது, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கிற பொழுது ஆண்டவர் வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை உள்ளத்தில் இருத்துதல் வேண்டும். ஆண்டவர் எதற்காக வரப்போகிறார் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கான பதிலை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் இது இறுதி காலம், இது கடைசி காலம், உலகத்தின் முடிவுக்கும் பிரபஞ்சத்தின் முடிவுக்கும் கடைசி காலம். அது ஒரு புறத்தில், இன்னொரு புறத்தில் நம்முடைய வாழ்வுக்கும் இது கடைசி காலம். கவியரசர் கண்ணதாசன் அந்தோனியார் திரைப்படத்திலே அந்தோனியாருடைய விழிப்புணர்வை குறித்து பாடுகிற பொழுது இப்படி ஒரு பாடல் சொல்லுவார். 10ஆம் மாதம் பிறக்கும் என்பதை பரம்பொருள் யாருக்கும் எழுதி வைத்தான், ஆனால் எப்பொழுது இறப்போம் என்பதை ரகசியமாக அவன் வைத்து விட்டு போனான் என்று சொல்லுவார். ஆகவே இந்த இறுதி காலம் என்பது உலகத்தின் முடிவாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சாவு முந்துவதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது மறைபொருளாக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து இங்கே வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. இயேசுவின் வருகை எப்பொழுது நிகழ்ந்துவிட்டு போகட்டும், அது வரப்போகிறது. ஆனால் நம்முடைய இறப்பு அதற்கு முன்னதாக இருக்கலாம். ஆண்டவர் வரப்போகிறார். ஆண்டவர் வருவது எதற்காக?
ஆண்டவர் தீர்ப்பு வழங்க வரப்போகிறார். ஆண்டவர் நல்லோருக்கு வாழ்வு தர வரப்போகிறார். ஆண்டவர் தீயோருக்கு தண்டனையும் அவர் நீடித்த சாவும் தர வரப்போகிறார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் கூடிட்டு காட்டுகிறது. இவ்வாறு ஆண்டவர் வருவது தீர்க்கமான ஒரு செயலை செய்வதற்காக. அவர் வரப்போகிறார், அது உறுதி. நல்லோர் வாழ்வர், தீயோர் சாவர். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு மனம் மாற வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும். மனம் மாறுவதற்கான இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு மீண்டும் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் வருகையை ஆவலாய் நாம் எதிர்பார்க்க வேண்டும். உலகத்தின் முடிவை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வின் முடிவையும் எதிர்பார்த்து மனம் மாறியவர்களாய் அவருடைய சீடர்களாய் நாம் வாழுதல் வேண்டும் என்கிற அறைகூவலை, அழைப்பை இன்றைய இறை வார்த்தை நமக்கு விடுக்கிறது. ஆகவே இது முதலாவது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, ஆண்டவருடைய வார்த்தை அழியாது, ஆண்டவருடைய வார்த்தை பொய்க்காது. இது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சாமுவேலுடைய அழைப்பிற்கு செல்ல ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்நாட்களில் காட்சி அவ்வளவாக இல்லை. அந்நாட்களில் ஆண்டோடைய வார்த்தையும் அரிதாக இருந்தது. ஆண்டோடைய வெளிப்பாடுகள் அவ்வளவாக இல்லாத ஒரு காலம். ஆண்டோடைய வார்த்தையும் வெளிப்படாதவாறு மறைக்கப்பட்டிருந்த ஒரு காலம். கடவுளுடைய மௌனம் நீளுகிற ஒரு காலம். இந்த காலத்துல எலியா குருவானவர், ஏலி எனப்படுகிற குருவானவர், அவர் அங்கே ஆண்டோட உடன்படிக்கை பேழை இருந்த இடத்திலே படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஆண்டோடைய உடன்படிக்கை பேழை இருந்த இடத்திலே சாமுவேல் சிறுவன் இருக்கிறான். சிறுவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய விளக்கு அந்த உடன்படிக்கை பேழை இருக்கிற இடத்துல அணைந்து போகாது, அதை அவன் பார்த்து கொண்டான். சிறுவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பெரிய வேலை கிடையாது. அந்த விளக்கு, எண்ணெய் விளக்கு அணைந்து போகக்கூடாது. நாம் கோவிலில் கூட பல நேரங்களில் பார்ப்போம். திருப்பலி வைக்கிற பொழுது பீடப்பூக்களில் சின்ன பையன்கள், பிள்ளைகள், அவர்கள் என்ன செய்வார்கள்? மெழுகுதிரிய அணைந்து போனால் ஓடோடி வந்து உடனே அதை எரிய வைப்பார்கள். ஒரு பூச்சாடி கீழே விழுந்து விட்டால் உடனே அதை சரி செய்து வைப்பார்கள். நமக்கு உதவிகள் செய்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறுவர் செய்கிற வேலையை சிறுவன் சாமுவேல் அங்கே செய்து கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய கடமைகள், அவனுக்கு பெரிய பெரிய வேலைகள் கிடையாது, சின்ன வேலை தான். அந்த வேலையை அவன் சரியாக செய்து கொண்டிருந்தான். அப்படி நாம் நம்முடைய அன்றாட கடமைகளை, நம்முடைய வேலைகளை நாம் ஒழுங்காக செய்தல் வேண்டும். அன்பு வாழ்க்கை வாழ்தல் வேண்டும். அழிந்து போக போற வாழ்க்கை தான். ஈடுபட்டு நாம் உழைக்க வேண்டும். எதிலும் ஈடுபாடு காட்ட வேண்டும். நாளைக்கு அழிய போகிறது என்பதற்காக இன்றைக்கு சோம்பி தெரியக்கூடாது. உழைக்காமல் இருக்கக்கூடாது. மன்னிக்காமல் இருக்கக்கூடாது. தாராளம் காட்டாமல் இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய கடமையில் நாம் அப்படியே ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும் என்கிற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய வாக்குறுதிகள் பொய்க்காது. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் அழிந்து போகாது. அது நிறைவேறும். அது நிறைவேறுகிற காலம் வரும், வருகிறது, அண்மையில் இருக்கிறது. ஆகவே வாக்குகளை நம்பிய வண்ணம் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்கிற மகத்தான படிப்பினையை இது நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நமக்கான படிப்பினை என்னவென்றால், தானியேல் நூலும் மார்க்கு நற்செய்தி 13ஆம் அதிகாரமும் சொல்லுவது என்னவென்றால், நாம் மனம் மாற வேண்டும். ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். நாம் அப்படிப்பட்ட அன்பு வாழ்க்கை வாழுகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு இப்படி ஒழுகுகிறோமா? நாம் ஆண்டவருடைய சீடராய் இங்கே சான்று பகிர்கிறோமா? இந்த கேள்விகள் நமக்கு முன்னால் வைக்கப்படுகின்றன. இதற்கு பதில் சொல்லுதல் வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகம் நாம் இந்நாட்களில் வாசித்து வருகிற எபிரேயர் திருமுகத்தினுடைய தொடர்ச்சி, நீட்சி. அங்கே அந்த ஆசிரியர் இயேசுவை ஒரு தலைமை குருவாக காட்டுகிறார். மற்ற குருக்கள் அவர்கள் கொடுக்கிற பலிகள் பாவத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவதில்லை. மீண்டும் மீண்டும் அவர்கள் பலி செலுத்த வேண்டிய அந்த ஒரு நிர்பந்தம் அங்கே ஏற்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ ஒரே பலியினால், அவரே பலிப்பொருளாகவும், அவரே பலியாகவும், அவரே பலி ஒப்புக் கொடுக்கிற தலைமை குருவாகவும் இருந்து அவர் தன்னை ஒப்புக் கொடுத்த காரணத்தினால் இந்த பலிகள் எல்லாம் முற்றுப்பட்டு நமக்கு பாவ நிவர்த்தி, நமக்கு விடுதலை, நமக்கு மீட்பு கிடைத்து விட்டது என்பதனை அவர் அங்கே கோடிட்டு காட்டுகிறார். அப்படிப்பட்ட
ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு அவருடைய இறையாட்சி விழுமியங்களை கட்டி எழுப்புகிற விதத்திலே நாம் மனம் மாற வேண்டும். இறையாட்சி விழுமியங்களுக்கு மாற்றான மற்ற கருத்துக்களை, செயல்களை, எண்ணங்களை, சிந்தனைகளை, செயல்பாடுகளை, பாவங்களை நாம் விடுத்து நாம் புது வாழ்வு காணுதல் வேண்டும். இயேசுவை போலவே நம்மையும் முழுமையாக அர்ப்பணிக்கிறவர்களாக, ஈடுபாட்டில் வளர்வது இறையாட்சி, அர்ப்பணத்தில் அனைத்தும் இருக்கிறது, கடமையை ஆற்றுவதில் அனைத்தும் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் மனம் மாறி எப்பொழுதும் மணமகன் வருவதற்கு தயாராய் இருக்க வேண்டும் என்கிற படிப்பினைகளை இன்றைக்கு இறைவார்த்தை சொல்லித் தருகிறது. ஆகவே நாம் இறைவார்த்தையை நம்புவோம். அண்மையில் வருகிற ஆண்டவரை ஆவலுடன் எதிர்பார்ப்போம். உலகத்தின் முடிவோ நம்முடைய முடிவோ எது முந்துகிறதோ தெரியாது. ஆனால் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்போம். ஆமென்.